மேஷராசிக்கு குரு தசை என்ன செய்யும், இது எப்படி இருக்கும்? இப்போ 7.5 சனி போயிட்டுருக்கு உங்களுக்கு. அதாவது 2025 2032 வரைக்கும் உங்களுக்கு 7.5 சனி. இதில் சனி பகவானுடைய பயிற்சி, குரு வக்கர நிவர்த்தி, அதாவது மார்ச் மாதத்தில், இந்த ரெண்டுமே ஒரே மாதத்தில் வருது. இது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்? தசா நடத்தக்கூடிய கிரகம் எந்த பாவத்துக்கு வருகிறார்? இந்த ராசிக்கு யோகாதிபதியா அவயோகம் செய்யக்கூடிய கிரகமா? இந்த குரு தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், 12ஆம் அதிபதி 9 கூடிய கிரகம். அதாவது முதல் தர யோகாதிபதினு கூட சொல்லலாம். மேஷ ராசிக்கோ மேஷ லக்னத்துக்கோ இந்த குரு தசை கொடுக்குற மாதிரி எதுவுமே கொடுக்காது. அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். குரு கொடுத்தாலும் 1000 பொன், கெடுத்தாலும் 1000 பொன். ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு கெடுத்தா கூட அது ஒரு கோடி நன்மையாக தான் இருக்கும். ஏதோ ஒரு நன்மை இருக்கும். அதில் கொடுத்தாலும் நன்மை, கெடுத்தாலும் நன்மை. அப்படி தான் எடுத்துக்கணும் இந்த குருவுடைய தசை. ஏன்னா நன்மை செய்யக்கூடிய கிரகம், வேற வழி இல்லாமல் கெடுக்கும். அது எப்படி கெடுக்கும் அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா அது கெடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தால் அது கெடுபலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் மறைவு ஸ்தானத்தில் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக இவர் வந்தால் கூட நிறைய கஷ்டங்களை கொடுத்துருவார். அது உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நிறைய கஷ்டப்படுவீங்க. இப்போ நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படின்னாக்கா இவர் மாதிரி கொடுக்கறது யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு கொடுத்துருவார். அவ்வளோ செல்வங்களை வாரி கொடுப்பார். இந்த தசை இந்த மேஷராசிக்கு எந்த வயது காலகட்டத்தில் வரும்? அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை 1ஆம் பாதம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் ஒரு 2 வருஷம் முன்ன பின்ன வரலாம், உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், 60 வயசுலேருந்து 76 வயசு வரைக்கும். சென்ட்ரு பகுதி ஒரு 10 வருஷம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா 54 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும். இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க, 2 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குது. இல்லை ஒரு மாதம் கூட ஒரு சில பேருக்கு தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்க கார்த்திகை நட்சத்திர வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். எந்த அளவு 1 வருட தசாபுத்தி இருப்புகள் இல்லை 3 வருட தசாபுத்தி இருப்புகள் அது மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு 46 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும் இந்த குரு தசை அப்படிங்கிறது வரும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் இந்த குரு தசை வரும். இது உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு முன்ன பின்ன 2 வருஷம் முன்ன பின்ன வரலாம். அது உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இந்த வயது காலகட்டத்தில் வரக்கூடிய, அதாவது மத்தியம வயதில் வரக்கூடிய தசை 40 வயசுக்கு மேலே தான் வருது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 40 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு ஒரு செட்டில்மெண்ட் ஆகிற வயசில், இல்லைன்னாக்கா படா போதும் இதற்கு பிறகு நம்ம இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு உட்காரக்கூடிய வயசு. அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தான் அப்படி தான் இருக்கும். அந்த வயதில் வரக்கூடிய தசை இது. பரணிக்கெல்லாம் சென்ட்ரு பகுதியில், கார்த்திகைக்கு சொல்லவே தேவையில்லை. இப்போ தான் லைஃபே ஆரம்பிக்கும். 40 வயசில் பசங்க, அதாவது வாரிசுகள், அவங்க படிப்பு ஓரளவுக்கு செட்டில்மெண்ட்டு, கல்யாணம் ஆகி ஓரளவுக்கு பரவாயில்ல, இதன் பிறகு ஒரு தெளிவு வந்திருக்கு நமக்கு அப்படின்ற வயசு. அந்த மாதிரி வயசில் குரு தசை வருது. இது பாக்கியஸ்தானாதிபதி கொடுப்பன, விரையாதிபதி, செலவு, என்னென்னலாம் செலவு, நிறைய செலவு இருக்குது. 40 வயசுக்கு மேலேனாக்கா படிப்பு, பசங்களோட படிப்பு, வீடு கட்டணும், வீடு வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும், வண்டி வாங்கணும், வேலைக்கு பெருசாக முயற்சி பண்ணணும், இதுக்கு மேலே வளர்ச்சிகளை பார்க்கணும். இல்லை தொழில் செய்கிறீங்களா, தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கணும், தொழிலில் அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்ணணும், நம்மளோட வாரிசுகளுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு போகிறோம், இது மாதிரி நிறைய உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த வயசில் இந்த தசைங்கிறது வரும். இது பெரும்பாலும் உங்களுக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. 7.5 சனியில் கூட கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதே 7.5 சனியில் நன்மையை அனுபவிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த 16 வருஷம் தசாபுத்தியில் முதல் பார்ட்டு 10 வருஷம், பின்னாடி 6 வருஷம், 2 பார்ட்டாக பிரிச்சுப்போம். ஏன் அதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 7.5 சனி ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா, 2025 2032 வரைக்கும், 31 முடிய 32 வரைக்கும் உங்களுக்கு 7.5 சனி. 7.5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பாட்டு. 2025க்கு முன்னாடியும் 2025க்கு பிறகும் இப்படி தான் உங்கள் லைஃப் மாறும். 7.5 சனி வருது அப்படின்னா
அதாவது இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி குரு வக்கர நிவர்த்தி. ஏன்னா குரு வந்து நல்லா இருக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில். இப்போ கோச்சாரத்துலேயும் இந்த ரெண்டும் சேர்ந்தாப்புல ஒரு 7.5 சனி வருது. இப்போ வந்து வருது, ஆரம்பிக்குது. 2025 திருக்கணித முறைப்படி ஆரம்பிச்சாச்சு. அந்த 7.5 சனி அப்படிங்கிறது ஒரு புயல் மாதிரி. அந்த புயல் வரும்போது ஒரு கட்டடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த கட்டடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த புயலுக்கு அந்த கட்டடம் தாங்கும். கட்டடம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அச்சு தூள் தூளாகிடும். கட்டடம் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை ஸ்ட்ராங்காக இருக்கணும். மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் கூட ஓரளவுக்கு விட்டுரும். சுப தொடர்பில் இருந்தால் சனி பகவான் வந்து சேர்ந்து கொடுப்பார். அது 3வது சுற்றாக இருந்தாலும் சரி, 2வது சுற்றாக இருந்தாலும் சரி. அதாவது பொங்கு சனி, 30 வயசுக்கு மேலே பொங்கு சனி, அது மாதிரி இருக்கும்போதும் உங்களுக்கு தசா புத்தி நல்லா வலுவாக இருக்குது. இப்போ வந்து வலுவாக இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கணும்? சுபகரக நட்சத்திரம், சுபகரக சேர்க்கை, அதாவது குரு கூட பாவகரகத்தோடு சேரக்கூடாது. சனியோட சேர்ந்தால் கூட தப்பு தான். சனியை கூட சேர்ந்தாலே ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்கும். அது மாதிரி இருக்கக்கூடாது. சுபகரக சேர்க்கை, சுபகரக பார்வை, அப்படி இல்லைனாக்கா லக்ன யோகாதிபதிகளோட சேர்றது, லக்னாதிபதியோட சேர்றது. இந்த குரு உங்கள் சுய ஜாதகத்தில் வேறு லக்னமாக இருந்தால் அது மாதிரியெல்லாம் இருந்தால் சுபகிரகம், அதாவது இந்த கிரகம் வந்து உங்களுக்கு நன்மை செஞ்சிடும். பாவகிரக சேர்க்கை அப்படின்னா இப்போ வந்து லக்ன அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட சேர்க்கை இருக்கிறது. பாவகிரகம்னாக்கா சனி, ராகு, கேது, செவ்வாயே பாவகிரகம் தான். இருந்தாலும் 7.5 சனி வரும்போது தான் அது பாவகிரகமாக எடுத்துக்கணும். ஏன்னா ராசிக்கு யோகாதிபதி இல்லையா, வேற லக்னமாக இருந்து அந்த லக்னமும் செவ்வாய்க்கு நட்பு கிரக லக்னமாக வந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த குரு தசைங்கிறது பரவாயில்ல. ஆனால் பாவகிரக சேர்க்கையோ பாவகிரக தொடர்போ இந்த குரு பகவானுக்கு இருந்தால், ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால், லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் 7.5 சனி அப்படிங்கிறது கஷ்டத்தை கொடுக்கும். 2 பார்ட்டு தான். ஒன்று சுபகிரகமாக இருந்து என்ன அளவுக்கு பண்ணுது, அதாவது தசை நல்லா இருந்துச்சுன்னா சனி பகவானும் சேர்ந்து கொடுக்கும். இன்னொன்று வந்து இந்த தசை பாதிச்சிருக்கு, பாவகிரக சேர்க்கை நான் சொன்ன மாதிரி அது மாதிரி இருந்துச்சுனாக்கா, ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தால் அப்போ சனியை சேர்ந்து செய்வார். அங்கே என்ன இருக்கோ அதைத்தான் இந்த சனி பகவான் கொடுக்கும் 7.5 சனியினால். 7.5 சனி இல்லைன்னா ஓரளவுக்கு தான் அப்போ கூட. ஆனால் சனி பார்க்கக்கூடிய இடத்துல புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மாட்டிச்சுன்னு வச்சிங்களேன். அதாவது 7.5 சனிக்கு முன்னாடியே ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வந்திருக்கலாம். அப்போ அந்த சனி பார்க்கக்கூடிய இடத்துல, சனி நகரக்கூடிய இடத்துல தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம். ஒரு கடந்த 5 வருஷமானு வச்சுக்கலாம். இந்த 5 வருஷமாக 10-11 தானே இருந்தார் சனி பகவான், எனக்கு நன்மையே செய்யலை அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் குரு தசை நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கும். இது எல்லாமே விதிவிலக்கு உண்டு. உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும்னு வச்சுக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கும் நிறைய அமைப்பில். ஜாதகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து வேற ஒருத்தர் பிறந்தால் கூட அவங்களுக்கு கூட வேற மாதிரி மாறும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த ஜாதகத்தில். என்னதான் இருந்தாலும் இந்த குரு தசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்குமா? கொடுக்கும், கன்ஃபார்மாக கொடுக்கும். குரு கொடுக்கும், சனி கெடுக்கும். இப்போ வேலையில் இருக்கிறீங்க, ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, ப்ரொமோஷன் அப்படிங்கிறது உங்களை சுற்றி எல்லாமே நல்ல விதமாக நடந்துகிட்டே வரும். ஆனால் அங்கே கிட்ட போயிட்டு உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிற இடம், சைன் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அங்கே தான் தகராறே வரும். அப்படியே தூக்கி வாரம் கட்டுருவாங்க. வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்துடுங்க, அந்த வேலை வந்துடும். இது அப்புறமா பார்க்கலாம் அப்படின்ட்டு தூக்கி வச்சுருவாங்க. இப்படி தடங்களாகும். அதுதான் வேலை. இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கும் சரி, ஒரு சில பேருக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுத்துரும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வெளியே துரத்தி விட்ரும். டோட்டலாக வந்து நீங்கள் வெளியே போகலாம், உங்களுக்கு நல்லா தான் வெளியே தாராளமாக ட்ரை பண்ணலாம். வெளியூர், எப்படியும் வெளியூர், வெளி தேசம், வெளிநாடு, வெளியூர், ஏதோ ஒன்று, வெளியே மாநிலம், தொழில் ரீதியாக வேலை ரீதியாக சுற்றிக்கினே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த குரு தசையில். அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். 82 வயசில் அப்படி மாதிரி இருக்குமான்னா டவுட்டு தான். ஒரு சில பேர் ஓய்வில் இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து தொழில் சின்னதாக ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லைனாக்கா வேலையில் கூட இருக்கலாம். அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து. அதாவது இந்த குரு தசை அப்படிங்கிறது நிறைய விரயத்தை கொடுக்கும், கால விரயத்தை கொடுக்கும். அது மாதிரி மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் நிறைய அலைச்சலை கொடுக்கும், மன உளைச்சலை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கலாம். இது எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா, இந்த 7.5 வருஷத்துக்கு நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வாக்குவாதங்களை வச்சுக்காதீங்க யார்கிட்டையுமே. வேலை தொழில் எந்த இடத்துலையுமே வந்து வாக்குவாதம் வேண்டாம். ஒரு சில பேருக்கு வந்து நம்ம என்ன சொன்னாலும் பிடிக்காது, நம்மளே பிடிக்காது, அது மாதிரி இருக்கும். நம்மளை பார்த்தாலே எரிஞ்சு விடுவோம். அது மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு எரிச்சலை கொடுக்கும். இது வந்து சனியோட ஆதிக்கம். ஆனால் குருதசை அப்படி பண்ணாது. ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதி, விரையாதிபதி, எதை எடுத்தாலும் கொஞ்சம் காலதாமதத்தை கொடுப்பார், கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் செலவு பண்ண வைப்பார், அவ்வளோதான்.
ஆன்மீகம் சார்ந்து நிறைய உங்களுக்கு வந்து சுற்றுலா போகிறது இல்லை கோயில் குளம் போகிறது. இந்த குரு தசையில் குருவோட பார்வை கேதுக்கு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ கேதுவோட சேர்ந்துருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில். அது மாதிரி கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா தசை நடத்தக்கூடிய கிரகம் இந்த குரு நிறைய ஆன்மீக முன்னேற்றங்களை கொடுக்கும். தேடல் நிறைய, அதாவது ஆன்மீகம் சார்ந்து உள்ளே போயிடுவீங்க. நிறைய கோயில் குளம் போகிறது, ஆன்மீகத்தில் ஏதாவது ஒன்று கரை சேரணும், நம்ம ஒரு கடவுளை பார்க்கணும், அதாவது நம்ம தியானத்தில் உட்காரணும், யோகா பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதில் ஏதாவது நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய எண்ணங்கள் தோன்றும். அதாவது குரு ஏறின நட்சத்திரம் வந்து கேதுவோட நட்சத்திரம் இல்லை கேதுவோட சேர்ந்துருக்கிறது. இன்னொன்று வந்து கேதுக்கே குருவுடைய பார்வை அது மாதிரி இருக்கிறது. அது மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பு தான், இல்லைன்னு சொல்லல. ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும். பொருளாதாரத்தில் கொடுக்குமா? நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை, சுபகிரக நட்சத்திரம், அது மாதிரி லக்ன யோகர், இது மாதிரி இந்த குரு பகவான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிறப்பு அருமையாக இருக்கும். நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஒரு பக்கம் வீடு கட்டுவீங்க, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு வளர்ச்சி. 7.5 சனி அப்படிங்கிறது இதுதான் பொங்கு சனி. இப்படி இருந்தால் தான் பொங்கும். இல்லை அப்படின்னாக்கா மறைமுக சுபத்தோடக்குள்ளே இருந்துச்சுன்னா கூட கஷ்டம்தான். அது வந்து நல்லா போகிற மாதிரி போயிட்டு இழுத்து விட்ரும். அது மாதிரி பிரச்சனைக்குள்ளே இழுத்து விட்ரும், உடல்நல பிரச்சனைகள் கொடுக்கும். அதனால் உங்களுக்கு வந்து சுப தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த குருதசை அப்படிங்கிறது நன்மை செய்யும். இந்த குருதசையிலே முதல் பாட்டு 10 வருஷத்தில் இருக்கிறீங்கன்னா பரவாயில்ல. இது வந்து யோகம் செய்யக்கூடிய புத்திகள், அதாவது சனி பகவானுக்கு பகை கிரக புத்திகள் கிடையாது, நட்பு கிரக புத்திகள். குருதசை, குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி கூட அப்படி தான் உட்காரும். கேது புத்தி பார்த்தீங்கன்னாக்கா கேது கூட உங்கள் சுய ஜாதகத்தில் சனிக்கு நட்பு கிரக வீட்டில் உட்காந்துருக்கும். அப்படி இல்லைன்னாக்கா லக்ன யோகராக வந்திருப்பார் அவர், அப்படி வந்து உட்காருவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கேதுக்கு அப்புறம் சுக்கிர புத்தி. இந்த சுக்கிர புத்திக்கு பிறகு தான் சூரிய புத்தியிலேருந்து, கிட்டத்தட்ட சுக்கிர புத்தியிலிருந்தே எடுத்துக்கலாமே, சுக்கிர புத்தியிலிருந்தே உங்களுக்கு நிறைய நியூட்ரல் அப்படிங்கிறத விட நெகட்டிவாக நிறைய இருக்கும். அந்த பின்னாடி வரக்கூடிய 6 வருஷம் இருக்கு இல்லையா, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, சுக்கிர புத்தியிலிருந்தே. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 6 வருஷமும் அதில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவானுக்கு பகைக்கிறக புத்திகள். இன்னொன்று வந்து 7.5 சனியே இல்லைன்னா கூட அந்த 6 வருஷம் அப்படிங்கிறது நம்பிக்கைக்குரியது இல்லை. நீங்கள் தொழில், வேலை வாய்ப்பு எதில் இருந்தாலும் சரி கவனமாக தொழில் பண்ணணும், கவனமாக வேலையில் இருக்கணும். இது வந்து முயற்சிகளில் வந்து அதிகப்படியாக முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி அதிகமாக முயற்சி பண்ணணும். வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி முயற்சி பண்ணுங்கள். ஆனால் எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிங்க. ஏன்னா எதிர்பார்ப்புங்கிறது ஒரு மன வலி கொடுக்கும். எதிர்பார்த்து ஏமாந்துட்டோம்னா கிடைக்கல, தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு தடங்களாகவே இருந்துன்னு இருக்கும் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில். அதனால் கிடைச்சா ஏற்றுங்க, கிடைக்கலன்ற பட்சத்தில் இன்னொரு நாளைக்கு கிடைக்கும். இன்னொரு குரு வக்கர நிவர்த்திக்கோ இல்லை குரு பயிற்சிக்கோ அது மாதிரி கிடைக்கலாம். ஏன்னா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஏதோ இந்த வருஷத்தில் மாறிச்சுன்னா உங்களுக்கு சிறப்பு, ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். அதே தசை மாறிச்சுன்னு வச்சிங்களேன் சூப்பராக இருக்கும். இப்போ குரு தசை மாறி சனி தசை ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை ஒரு சில பேருக்கு ராகு தசை முடிஞ்சு குரு தசை ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா முதல் 10 வருஷம் முடிஞ்சு பின்னாடி 6 வருஷம் ஆரம்பிக்கலாம் அந்த குரு தசையிலே. இது மாதிரி ஏதோ ஒரு மாற்றங்கள், ஏதோ ஒரு பாட்டு, அந்த மாற்றம்ங்கிறது இருக்கு இல்லையா, அந்த மாற்றம் இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், வேலை வாய்ப்புகளை கொடுக்கும், தொழிலை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இது மாதிரி ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, சொத்து வந்து சேர்றது, பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய, அதாவது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது சால்வ் ஆகும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த குரு தசைக்கு. இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் குரு தசை இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு சனி பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு நிறைய மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.